வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளஸ்டர் ஸ்டிச். இதுக்கு பேர் தான் கிளஸ்டர் ஸ்டிச். இது எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சைடில் நமக்கு எல்லா டிசைன் வந்துகிட்டே இருக்கும், இந்த சைடு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோக்கு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் செயினில் வந்து நம்ம வந்து இப்போ போடுறது சிங்கிள் க்ரோச்செட் போட போகிறோம். இன்னொரு டைமாக நெக்ஸ்ட் செயினில் இன்னொரு டைம் போட்டுக்கணும். அடுத்த செயின்லேயும் ஒரு டைம் போட்டுட்டு ரெண்டு போட்டிருக்கோம். இப்போ ரெண்டு சிங்கிள் குர்ஷி போட்டிருக்கோம். போட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் விடணும். இந்த செயினை விட்டுட்டு அடுத்ததில் சிங்கிள் குர்ஷி தான் நம்ம இப்போ போடுறோம். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நம்ம இதில் ஒரு செயின் போட்டுட்டு இங்கே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த செயினில் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிடணும். நம்ம இங்கே வந்து ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் போடணும். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம இந்த எண்டு வரைக்கும் போட போகிறோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண லைன் கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த இடம் முடிஞ்ச உடனே இன்னொரு செயின் போட்டுக்கணும். இங்கே ஒரு சிங்கிள் குர்சி போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ இதில் வந்து நம்ம 4 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். 1 2 3 4 செயின் போட்டுட்டு நம்ம இங்கே கேப் எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோம், ஒரு செயின் கேப்பு விட்டு போட்டிருப்போம். இங்கே தெரியுது பாருங்கள். இங்கே ஒவ்வொரு செயின் ஸ்கிப் பண்ணி போட்டோம்ல, அந்த இதில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு இதில் வந்து இப்போ நம்ம இங்கே போட போகிறது வந்து டபுள் குர்ஷி. இதில் வந்து நூலை எடுத்துட்டு இந்த கேப்பில் விட்டுட்டு இது வந்து இப்போ நம்ம வந்து டபுள் குர்ஷி போடணுன்னா இந்த ரெண்டுலேருந்து வெளில வந்துட்டு இதை ஃபுல்லாக இப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இப்போ அப்படி பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதில் ஒரு டைம் திருப்பி இந்த ஹோலில் 2 டைம் திருப்பி 3 இன்னொரு டைம் போடணும். 4 டைம் போடணும். ஒரே ஹோலில் 4 டைம் 4 தடவை நம்ம போட்டோம்னா இப்போ நமக்கு 5 லூப் இருக்கும். 1 2 3 4 5 லூப் இருக்குது. இப்போ அந்த 5ஐயும் சிங்கிள் ஆக்கணும் நம்ம ஒரே இதுவாக. அவ்வளோதான். இப்போ போட்டுட்டு இதை வந்து ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பி நூலை எடுத்துட்டு அடுத்தது நம்ம இங்கே ஒரு கேப் இருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ணி போட்டோம் இல்லையா, இந்த பக்கம் பார்க்கும்போது நல்லா தெரியும். அது கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி போட்ட இடத்துல இந்த நூலை எடுத்துட்டு திருப்பி அடுத்த இதில் நம்ம இங்கே போடுறோம். இப்போ 1 2 இதை எடுத்து நம்ம வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 செயினில் தான் விட்டு எடுக்கணும். 3 அடுத்தது நூலை எடுத்துட்டு அதே ஹோலில் விட்டுட்டு வெளியில் எடுத்து திருப்பி இந்த ஃபஸ்ட்டு 2 லூப்பில் தான் நம்ம இதை வந்து வெளில எடுக்கிறோம். இப்போ நமக்கு 1 2 3 4 5 லூப்பு கிடச்சிரும். இது 5ஐயும் சிங்கிள் ஆக்கணும். திருப்பி ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு நூலை எடுத்துட்டு அடுத்து நம்ம இங்கே ஒரு சிங்கிள் குர்ஷி போட்ட இது இருக்கா, அதுக்கு அடுத்தது இந்த கேப்பில் போடணும்.
நூலை எடுத்து ஒன்று திருப்பி நூல் எடுத்துகிட்டு இதில் இந்த ஹோல்லே விட்டு எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை தான் நம்ம வந்து சிங்கிள் ஆக்கணும். இப்போ 2 டைம் போட்டிருக்கோம். இது ஒன்று இது ஒன்று 2 டைம் போட்டிருக்கோம். இப்போ நூலை எடுத்துகிட்டு இது டபுள் குர்ஷி தான் போடுறோம். 3 டைம் போட்டிருக்கோம். இப்போ 4வது டைம் போடுறோம். ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் இப்போ 1 2 3 4 டைம் போட்டிருக்கோம். நம்ம இதில் நமக்கு 4 நாட் இருக்கும். 1 2 3 4. இப்போ நமக்கு மொத்தமாக 5 லூப் இருக்கும். இந்த 5ஐயும் சிங்கிள் ஆக்கணும். இப்படி ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த எண்டு வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு செயின் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு வரும்போது நம்ம டபுள் குர்ஷி மட்டும்தான் இப்போ போட போகிறோம். இப்போ நூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து இதில் விட்டுட்டு இது வந்து இப்போ நம்ம போடுறது டபுள் க்ரோச்செட். இதை எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு செயின் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நம்ம திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ சிங்கிள் மறுபடியும் இதில் வந்து நம்ம இப்போ போட போகிறது வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். இதில் வந்து இப்போ இந்த ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஹோல் இருக்கும். இதில் வந்துட்டு விட்டு ஒரு செயின், அடுத்தது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் போடணும். இந்த பெரிய கேப் இருக்குல்ல, இதில் அப்படியே ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு இதில் ஒரு சிங்கிள் குர்ஷி. இப்போ நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த கேப்பு நெக்ஸ்ட்டு கேப்பில் நமக்கு இந்த நாட்டுக்கு இடையில இருக்குல்ல, இந்த கேப்பில் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த ஒவ்வொரு கேப்புக்கு இடையிலையும் நம்ம இப்போ போடணும். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த கேப்பில் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா, நெக்ஸ்ட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா, நெக்ஸ்ட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டது மாதிரியே தான் திருப்பியும் போடுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு டைம் போட்டுட்டு இன்னொரு இந்த கேப்பில் ஒன்று போட்டுட்டு நம்ம இங்கே 2 போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று அப்புறம் கேப்பில் ஒன்று போட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து கேப்பில் ஒன்று போட்டுட்டு இந்த செயினில் இங்கே விட்டு இதில் ஒரு சிங்கிள் குர்ஷி போடுறோம். போட்டுட்டு இப்போ நமக்கு இப்போ இந்த செகண்ட் லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நமக்கு வந்து டிசைன் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் எதுக்கு போடுறோன்னா அது திருப்பி இந்த பக்கம் டிசைன் வரணுங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போடுறோம். இப்போ இதில் 4 செயின் போட்டுக்கணும். நம்ம 1 2 3 4 செயின் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இதில் நூல் எடுத்துகிட்டு இந்த கேப் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம ஒரு 2 செயின் போட்டுட்டு இங்கே ஒரு கேப்பு விட்டுருந்தோம் இல்லையா, ஒரு செயின் கேப்பு அதில் விடணும். அதில் விட்டுட்டு இப்போ நம்ம கிளஸ்டர் ஸ்டிச்சு போடுறோம். 1 திருப்பி இதில் 2 3 4 இந்த 2 லூப்பை தான் நம்ம வந்து விட்டு வெளில எடுக்கணும். இப்போ 5 லூப்பு நமக்கு கிடைக்கும். 5ஐயும் சிங்கிள் ஆக்கணும். திருப்பி ஒரு செயின் போட்டு திருப்பி இதில் நூலை வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்து இங்கே ஒரு செயின் போட்டுட்டு ஒரு கேப் விட்டோம் இல்லையா, இந்த கேப்பில் விடணும். இந்த கேப்பு நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு கேப் இருக்கும். இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இங்கே ஒரு கேப்பு, அடுத்தது இங்கே ஒரு கேப், அந்த மாதிரி கேப் இருக்கும். அதில் தான் நம்ம வந்து இப்போ நூலை எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த கேப்பில் விடணும். விட்டுட்டு இப்போ ஒரு டைம் நூலை எடுத்து இந்த கேப்பில் விட்டு வெளியில் வாங்கி ஃபஸ்ட்டு உள்ள 2 லூப்லேருந்து வெளில வரணும். இப்போ நமக்கு 2 நாட் கிடச்சிருச்சு. 3வது இன்னொரு டைம் போடணும். இப்போ நமக்கு 5 லூப் இருக்கும். 5ஐயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து டபுள் குர்ஷி போட போகிறோம். இப்போ
எடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி திருப்பி இப்போ நம்ம வந்து ஒரு செயின் போட்டு திருப்பிக்கிட்டு இங்கே இந்த ஹோலில் ஒரு சிங்கிள் குர்ஷி, அடுத்தது பெரிய ஹோலில் ஒரு சிங்கிள் குர்ஷி, அப்புறம் ஒரு செயின் விட்டு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த கேப்பில் நம்ம போட்டோம். இதான் இதே மாதிரி தான் ரொட்டீனாக நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இது வந்து போடும்போது கரெக்டாக இந்த கிளஸ்டர் ஸ்டிச் வந்து நமக்கு நேராக வரணும். இப்போ இதில் 1 2 3 4 5 6 7 8 வந்திருக்கு. நெக்ஸ்ட்லேயும் அதுக்கு 1 2 3 4 5 6 7 8. இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஒரே லைனாக வரணும், மாறி மாறி வரக்கூடாது. இப்போ இதில் பார்த்தாக்கா நமக்கு தெரியும் கரெக்டாக இது இந்த லைன் இப்படி கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.